الحمد لله سبحان الأبدي الأبد سبحان الواحد الأحد سبحان الفرد الصمد سبحان رافع السماء بغير عمد سبحان من بسط الأرض على ماء جمد سبحان من خلق الأرض فأحصاهم عددا سبحان من قسم الأرزاق ولم ينس أحدا سبحان الذي لم يتخذ صاحبة ولا ولدا اللهم إنا نسألك بأسمائك الحسنى وصفاتك العلى اللهم لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك اللهم أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء اللهم زينا بزينة القرآن اللهم زينا بزينة القرآن وقال نبينا وقال الله سبحانه وتعالى في القرآن المجيد بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا كريمنا حبيبنا صلى الله عليه وآله وسلم أكمل المؤمنين إيمانا أحسنهم خلقا وخياركم خياركم لنسائهم أو كما قال صلى الله عليه وآله وسلم கண்ணியமான உலமாக்களே, திருமணம் செய்வதற்காக தயாராக இருக்கக்கூடிய மணமானன் அவர்களே, உங்களோட இணையக்கூடிய அந்த பெண் வீட்டாரும் அவர்களுடைய குடும்பத்தாரும், அதே போல இந்த மஜ்மாவில் இருக்கக்கூடிய மூத்தவர்களே, நல்லவர்களே, உங்கள் எல்லோரையும் அல்லாஹ் நல்ல விடயங்களுக்கு சாவியாக பயன்படுத்துவானாக. கெட்ட விடயங்களுக்கு, மோசமான காரியங்களுக்கு மிஃப்தாஹு ஷர் சாவியாக பயன்படுத்தியதை விட்டும் அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பானாக. இந்த திருமணம், இந்த நிக்காஹ், இதற்கு பின்னால செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு நிக்காவாக அல்லாஹ் வைப்பானாக. இதற்கு முன்னால செய்தவர்களுக்கு ஒரு படிப்படியான ஒரு நிக்காவாக அல்லாஹ் வைப்பானாக. இந்த மஜ்மால ரெண்டு வகையான கூட்டம் இருப்போம். ஒன்று திருமணம் செய்தவர்கள், இன்னொன்று திருமணம் செய்யாதவர்கள். நாங்க ஆரம்பத்தில் விளங்கிக் கொள்ளணும், நிக்காஹ் என்றத யாருமே சிம்பிளாக லேசாக நினைச்சிடவான். நிக்காஹ் என்றது ஒரு கடையில பணத்தை கொடுத்து வாங்கக்கூடிய பொருளை போல அல்ல. நிக்காஹ் என்றது எப்படி ஒருவர் தக்பீர் கட்டும் போது ஒரு அச்சம், ஒரு பயம் இருக்குமோ, இதே போலதான் பெண் வீட்டாருக்கும் மாப்பிள்ளை வீட்டாருக்கும் நிக்காஹ் வலிமா எல்லாம் முடிகிற வரைக்கும் ஒரு குஷு குதுவோண்டு இருக்கும். குஷு இந்த குடும்பத்தால, அந்த குடும்பத்தால, அவரால, இவரால, எங்களால சாப்பாடு வீட்டுல, ஹால்ல எங்கேயுமே ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. ஸ்பெஷலா தஹஜ்ஜத், அவங்களுடைய ஸ்பெஷலான துஆக்கள், சதகாக்கள் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கு. பயம், ஒரு அச்சம் ஒன்று இருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, இந்த அச்சம், இந்த பயம் எப்படி இரண்டு வீட்டுக்கும் இருக்குதோ, இதே போல இரண்டு வீட்டாருடைய பிள்ளைக்கும் வரும். இப்புள்ள காலம் எப்படி என்றா, மாப்பிள்ளையும் பொண்ணும் ஜொலியத்தான் இருக்கிற, ஏன்னா வாப்பும் எல்லாம் பார்த்துக் கொள்வாங்க. எங்கட வேலை போட்டாச்சு, ஒச்ச அடிச்சு போய் திறங்கிறது மட்டும்தான். பொன் வீட்டால கூட்டு போய் திறக்கிறது மட்டும்தான் இல்ல. இந்த ரெண்டு பேரும் வாழ போறவங்க. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டிட்டு, மாஷா அல்லாஹ், காபாவை கட்டிட்டது என்று ரிலாக்ஸா இருக்கல்ல, ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் கபூல் செஞ்சிடு, யா அல்லாஹ் இந்த காபாவை நீ கபூல் செய். அதே போல இந்த மணமகனோடு இணையக்கூடிய இந்த மணமகளும் துஆ கேட்கணும், யா அல்லாஹ் எங்கட நிக்காஹ நீ கபூல் செஞ்சிடு. நாங்க யாரும் கேட்கறல்ல, அல்லாஹ் கிட்ட எந்த ஒரு அமலை நீங்க செஞ்சாலும் ப்ராப்ளம் இல்ல, கபூலியத்துக்கு துஆ கேளுங்க. சதகா கொடுங்க, தொழுங்க, ஜிக்ர் செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க. ஆனா இந்த ஒவ்வொரு அமல்லையும் அல்லாஹ் இடத்துல கபூலியத்தை கேளுங்க. ஒவ்வொரு அமல்லையும் அல்லாஹ் இடத்துல கபூலியத்தை கேளுங்க. அமல் செய்யறது ஈஸி, அமல் செய்யறது கஷ்டமே இல்ல. ஆனா அந்த அமல கபூலியத்தோட தொடர்ச்சியாக செய்யறது, நிரந்தரமாக செய்யறது தான் கஷ்டம். ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன், ஒரு ஆர்டிக்கல், அது உண்மையோ பொய்யோ தெரியாது, ஆனா நல்ல ஒரு ஆர்டிக்கல், அழகான ஒரு ஆர்டிக்கல். அது என்ன பார்த்து பேசுற மாதிரி இருந்துச்சு. ஒரு மஸ்ஜிதுடைய இமாம் ஒரு வீட்டார் விருந்து கலைக்கிறாங்க. அவங்க டைனிங் டேபிளுக்கு மேல பணம் இருக்குது. இமாம் இஃப்தார செஞ்சுட்டு வெளியில போறாரு.
அந்த வீட்டு பெண்மணி வந்து பாக்குறா, டைனிங் டேபிளுக்கு மேல வச்ச பணத்தை காணல. இப்ப வைஃப் சொல்ற ஹஸ்பண்ட் கிட்ட, வேற யாரும் வரல, மஸ்ஜிதுடைய இமாம் தான் வந்தாரு மஸ்ஜிதுக்குள்ள வீட்டுக்குள்ள, வேற யாரும் வரல, பணத்தை காணல. ஹஸ்பண்ட் சொன்னாரு, எப்படி நாங்க சந்தேகப்படுறது, எப்படி நாங்க போய் கேட்கிறோம், மஸ்ஜிதுடைய இமாம் கேட்கலாம். அவர் சொன்ன, நாங்க மன்னிச்சிடுவோம், அல்லாவுக்காக நாங்க மன்னிச்சிடுவோம். இப்ப ஷாபானுடைய மாதம் வருவது, இவர் நினைக்கிறாரு தவறு செஞ்ச எல்லாரையும் மன்னிப்போம். இப்ப யாபம் வருவது இமாம், அதற்கு பின்னால் அவர் அந்த மஸ்ஜிதுக்கு தொலை போறல்ல, அவருடைய உள்ளத்துல களவெடுத்த இமாம் என்று வந்துட்டு, இப்ப அந்த மஸ்ஜிதுக்கு தொலை போறதும் இல்ல, வேற மஸ்ஜிதுக்கு தான் போறது. இப்ப ஷாபான் நெருங்கும் போது நியத் வச்சாரு, இல்ல நாங்க இமாமி மன்னிப்போம், மஸ்ஜிதுக்கு போவோம். இப்ப மஸ்ஜிதுக்கு வந்து அடுத்த வருடமும் நோன்பு திறக்க அழைக்கிறாரு, இமாம் பாராரு. ஆனா பெண்களுடைய மெமரி அல்ல, அவங்களுக்கு கொடுத்த யாஃபா சக்திக்குத்தானே குர்ஆன் 6 மாசத்துல பாடமாக்கல. குர்ஆன நல்லா அந்த அளவுக்கு அவங்களுக்கு மெமரி பவரை கொடுத்திருக்கிறார். அதே பெண்மணி சொல்ற, இல்ல சந்தேகத்தில் உள்ளத்துல வைக்காம கேட்போம், போன வருஷம் டேபிளுக்கு மேல வச்ச பணத்தை காணல, என்ன நடந்துச்சு? இப்ப ஹஸ்பண்ட் கேட்கிறாரு, ஹஸ்ரத் தவறா நினைச்சு கொள்ளவான, உங்களோட நோன்பு திறக்க அழைச்சோம், மேசைக்கு மேல பணத்தை வச்சோம், அதை காணல. உடனே ஹஸ்ரத் அழ ஆரம்பிச்சுட்டாரு, தேமி அழுறாரு. சொன்னாராம், ஹஸ்ரத் நீங்க என்ன கல்லன் என்று சொன்னாலும் பிரச்சனை இல்ல, இந்த மேசைக்கு மேல இருந்த பணத்தை யாருமே இருக்கல அந்த இடத்துல, வேற யாரும் எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக உங்களுடைய குர்ஆன் ரேக்ல குர்ஆனுக்குள்ள வச்சுட்டு போனேன். 1 வருஷமாக நீங்க குர்ஆன் ஓதாம இருக்கிறீங்களே, அதை நினைச்சு கவலையாக இருக்கிறீங்க. 1 year நீங்க குர்ஆனை தொட்டு பார்க்கல, குர்ஆனை தூசி தட்டில்லையே, அப்ப 1 வருஷம் எனக்கும் உங்களுக்கும் குர்ஆனுக்கும் தொடர்பு இல்லாம போயிட்டே, அதை நினைச்சுதான் அழுகுறேன். உடனே போய் குர்ஆனை திறந்து பார்த்தா குர்ஆன்ல பணம் இருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, நான் இந்த நிக்காஹுடைய மஜ்லிஸ்ல மணமகனை பார்த்து சொல்றேன், நீங்க உங்களோட வைஃபுக்கு எல்லாமே கொடுங்க, எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு முன்னால சொந்தமான ஒரு குர்ஆனை கொடுங்க. வைஃபுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய கிஃப்ட்ல ஆக சிறந்த கிஃப்ட் ஐபோன் இல்ல, வைஃப் உங்களுக்கு தர கிஃப்ட்ல ஆக சிறந்த கிஃப்ட் ஐபோன் அல்ல, ஆக சிறந்த கிஃப்ட் யாராலையும் விலமதிக்க முடியாத குர்ஆன். இன்னைக்கு அதுவும் பிரச்சனை மாறிட்டு, குர்ஆனை கிஃப்டா கொடுக்கறாங்க, அதுக்கு பின்னால வீட்டுல டேபிள்ல தான் இருக்குது. இல்ல, ஒவ்வொருவருக்கிட்டையும் சொந்த மொபைல் இருக்கிற மாதிரி, சொந்த வாகனம், சொந்த வீடு இருக்கிற மாதிரி மஸ்ஜிதுடைய குர்ஆன் இருக்கட்டும். ஒவ்வொருவருக்கிட்டையும் சொந்த குர்ஆன் இருக்கணும். என்ன குர்ஆன் இருக்கணும்? நான் மௌத்தாகும் போது ஏண்ட மகனுக்கு, மகன் HMBல, அமானால, HSBல, வெள்ள வச்ச பமளுக்கு எல்லா இடத்திலையும் இருக்குது என்று கொடுக்கிறத விடவும், மகன் இது வாப்பட குர்ஆன், 100 குர்ஆன் தமாம் பண்ணிருக்கிற மகன், இந்த குர்ஆனை நான் உங்களுக்கு கிஃப்டா தாரேன். இதுதான் வாப்ப கொடுக்கக்கூடிய ஆக சிறந்த கிஃப்ட். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் கிட்ட எப்ப குர்ஆனை பற்றி பிடிப்பாங்களோ, ஹதீஸை பற்றி பிடிச்சு கொள்வாங்களோ, யாரு எதை சொன்னாலும், யாரு எதை செய்ய நினைச்சாலும் அவங்களை பிரிக்கவே இயலா. கண்ணியமான சகோதரர்களே, எங்களை முன்னோக்கி குர்ஆனுடைய மாதம் வருவது, ரமலானுடைய மாதம் வரும் வரைக்கும் நானும் நீங்களும் காத்து கொண்டிருக்காம இன்றிலிருந்தே ஆரம்பிப்போம் குர்ஆனுடைய வாழ்க்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிலவங்களை பார்த்து சொல்லுவாங்க, ஒருவருடைய வீடியோ எனக்கு அனுப்பினாங்க, நானும் சோசியல் மீடியா பாக்குறேன், போய் சொல்லுங்க, அதனால நான் காண்றது உங்களோட பேசுவோம். எங்களோட முஸ்லீம் ஒரு சகோதரர் சொல்றாரு, ஒரு சிங்கர் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறார், வெளியூர்ல இருந்து, என்ன நாடி நரம்பெல்லாம் நீங்க தான் இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. என்ன நாடி நரம்பு, என்ன ரத்தம், நான் உங்களோட பாட்டை கேட்கறதுக்காக எவ்வளவு நாளா காத்து கொண்டு இருக்கிறேன் தெரியுமா, நீங்க தான் என் உயிர், நீங்க தான் என்ன நாடி, எனக்கு உங்களோட பாட்டு அவ்வளவு விருப்பம். ப்ரொமோட் பண்றாரு பாவத்தை எங்கட களிமா சொன்ன ஒரு வாலிபர் ப்ரொமோட் பண்றாரு. கண்ணியமான சகோதரர்களே, நானும் நீங்களும் ப்ரொமோட் பண்ணணும் குர்ஆன். நானும் நீங்களும், நான் இதை ஏன் சொல்றேன் என்றா, ரமலான் வந்ததுக்கு பின்னால குர்ஆனை தொடுறதை விடவும் ரமலானுக்கு முன்னால இருந்தே நானும் நீங்களும் குர்ஆனை ஓதக்கூடிய மக்களாக மாறணும். குடும்ப வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகள் இல்லாம போகணுமா, கணவன் மனைவிக்கு மத்தியில ஒற்றுமை உண்டாகணுமா, வீட்டுக்குள்ள அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பரக்கத் இறங்க வேண்டுமா,
எல்லா நிலைமையிலையும் எங்களோட உள்ளம் அமைதியாக இருக்க வேண்டுமா? நீங்க செய்ய வேண்டிய வேலை யாருக்கெல்லாம் கையை தூக்குங்க பார்க்க. அல்லாவோட பேசணும் என்று கையை தூக்குங்க. அல்லாஹ் என்னோட பேசணும். நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை தாரேன். யாரெல்லாம் அல்லாஹ் அவங்களோட பேசணும் என்ற ஆசை இருக்குதோ குர்ஆன் ஓதுங்க. குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் மின் இன்தில்லாஹ் இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. லா ரைப ஃபீ, எந்த சந்தேகமும் இல்ல. குர்ஆனை விட்டு ஒதுங்கிடவான. குர்ஆனை காதலிங்க, லவ் பண்ணுங்க. குர்ஆனை மொபைல் ஓதுறது கொஞ்சம் ஒதுக்குங்க. கையில் எடுத்து குர்ஆன் ஓதுங்க. கருத்தை விளங்கிக்கோங்க. கண்ணியமான சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒவ்வொருவரையும் எடுத்தா இவர் அவரை போல, இவர் இவரை போல என்று இன்னொருவரோட கம்பேர் பண்றோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னாங்க தெரியுமா? கான குலுகுஹு அல் குர்ஆன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு அக்லாக்கும் என்ன? குர்ஆன் என்றாங்க. என்ன பார்த்து சொல்லணும்? இந்த மௌலவியை பார்க்கணும் என்றா குர்ஆனை பாருங்க. சொல்லுவாங்களா? அவரை பத்தி எங்களுக்கு தெரியும் என்றுவாங்க. இந்த பிசினஸ் மேனை பார்க்கணுமா? குர்ஆனை பாருங்க. சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? இன்னைக்கு நாங்க ஒவ்வொருவரும் குர்ஆனை விட்டுட்டோம். அதனால தான் சோதிக்கப்படுறோம். அதனால தான் சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆகும் போது, வஃபாத் ஆகும் போது இந்த உம்மத்தை பார்த்து சொன்னாங்க, பற்றி பிடிச்சுக்கோங்க. எதை சொன்னாங்க? குர்ஆனின் ஹதீஸையும். இந்த ரெண்டையும் நீங்க கையில வச்சு கொண்டீங்கடா, பற்றி பிடிச்சிங்கண்டா, ஒரு நாளும் நீங்க லொஸ்ட் ஆக மாட்டீங்க. அதுல ஆக முக்கியம் இந்த குர்ஆன் ஹதீஸ்ல இபாதத்தாக சொல்லப்பட்ட ஆக முக்கியமான ஒன்று தான் நிக்காஹ். என்னது? நிக்காஹ். அல்லாஹ் இந்த வாலிபருடைய வாழ்க்கைய குர்ஆன் ஹதீஸுக்குரிய வாழ்க்கையாக அமைச்சு வைப்பானாக. நிக்காஹ் என்றது அழகான ஒரு இபாதத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள் ரசூல்மார்கள் விரும்பிய ஒரு இபாதத். ஒரு நாள் சஅத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கம்ப்ளைண்ட் வருது. சஅத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு சரியான ஒரு அரசன் கிடையாது என்று சொல்லி சில ஊர் மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஹிம்ஸ் நாட்டில் பொறுப்பாக இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர சொன்னாங்க. எதிர்த்தரப்பையும் வர சொன்னாங்க. என்ன கம்ப்ளைண்ட் சொன்னாங்க? இவர் வேலைக்கு டைமுக்கு வாராரு இல்ல. முதலாவது கம்ப்ளைண்ட். ரெண்டாவது சொன்னாங்க நைட்ல போன இவரை மீட் பண்ணேலாம். மூணாவது கம்ப்ளைண்ட் சொன்னாங்க மாசத்துல ஒரு நாள் ஹாலிடே எடுக்கிறார். மாசத்துல ஒரு நாள். உண்மைக்கு எங்கட நாட்டு கேலண்டரை பார்த்து அந்த காலத்துல உள்ளவங்க மயங்கி கீழே விழுந்துருவாங்க. ஏன்? முக்காவாசி ஹாலிடே தான் இருக்குது. முக்காவாசி அவர் மாசத்துல ஒரு நாள் தான் ஹாலிடே எடுக்கிறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஅத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அழைச்சாங்க. மூணு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்னப்பா சொன்னாங்க? ஆச்சரியமான கவனமாக கேளுங்க. முதலாவது சொன்னாங்க, நான் காலையில லேட்டாகி வாரத்துக்கு காரணம் இந்த வைஃபுக்கு சமைச்சு கொடுக்கறது. நான் ஃபஜ்ருக்கு பின்னால் எழும்பி இந்த வைஃபுக்கு சமைச்சு கொடுத்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு நான் காலையில கொஞ்சம் லேட்டாக வாரத்துக்கு காரணம் இதுதான். இந்த வைஃபு கேளா. ரெண்டாவது, நான் நைட்ல என்ன ஏன் மீட் பண்ணேன்டா, நான் பகல்ல மக்களுக்கு டைம் கொடுத்திருக்கிறேன். ஏன் நைட்டை நான் ரப்புக்கு கொடுத்திருக்கிறேன். என்ன நைட்டை நான் என்ன ரப்புக்கு கொடுத்திருக்கிறேன். அதனால நான் நைட்ல யாரையும் பார்க்கறது கிடையாது. மூணாவது, நான் ஏன் மாசத்துல ஒரு நாள் ஹாலிடே எடுக்கிறேன்டா, எனக்கு தெரிக்கிறது ஒரே ஒரு ஜிப்பா, அது கழுகி காய போட்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் ஒரு நாள் நான் ஹாலிடே எடுத்துக்கொள்வேன். கண்ணியமா நான் சொல்ற சம்பவத்தை நான் ஏன் சொன்னேன்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவிமார் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு பாருங்க. நான் இந்த இடத்துல உங்களோட மனைவிய அப்படி இப்படி நீங்க வைங்கன்னு நான் சொல்ல வரல. பேசிக் ஒரு அமலை சொல்லித்தானே. நாங்க யாரும் செய்யாத அமல், ஆனா நிறைய பெண்கள் விரும்பக்கூடிய அமல். ஏன் ஹஸ்பண்ட் கிச்சனுக்கு வராரு இல்ல, என்ன ப்ராப்ளம்? நிறைய பெண்கள் சொல்லக்கூடிய ப்ராப்ளம் என்ன? ஏன் ஹஸ்பண்ட் கிச்சன் எங்க இருக்குதுன்னு தெரிய, வீட்டுல கிச்சனுக்குரிய எல்லாமே ஏற்பாடு பண்ணி தந்திருக்கிறாரு. ஆனா ஒரு நாள் கூட ஒரு கிச்சனுக்கு வந்ததில்லை. நிறைய ஹஸ்பண்ட் மா சொல்லுவாங்க, கிச்சன்ல சில நேரத்துல சிங்க் எங்க இருக்குன்னு தெரிய வைக்கும் அவருக்கு. ஆனா இது மாறும். நிறைய வீட்டுல உம்மா மாதிரி சொல்லுவாங்க, நீங்க ஆம்புல கிச்சனுக்கு போறல, நீங்க ரெஸ்பெக்டா வாசல் இருக்கணும், ஹால் இருக்கணும், டீ உங்களோட காலடியில வரணும். நிறைய உம்மா மாதிரி சொல்லுவாங்க. இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட பெருமதியான மனிதன்
ஒரு நபி ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருமே இல்ல, நானும் இல்ல நீங்களும் இல்ல. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, சில நேரங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிச்சன்ல என்னோட வந்து மாவை பிணைவாங்க. நீங்க சொல்லலாம், நாங்க மா பிணைஞ்சு கொண்டிருந்தா பஜாரை யாரு பாக்குறது, எங்களோட சொப்பை யாரு பாக்குறது? நான் சொல்லல டெய்லி கிச்சன்ல போயிருங்கல்ல, வருடத்துல ஒரு முறையாவது கிச்சனுக்கு போங்க, வருடத்துல ஒரு முறையாவது போங்க. கிச்சன்ல போய் பிளேட்டை கழுவுங்க, நீங்க சாப்பிட்ட பிளேட்டை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கையை கழுவி விடுவாங்க, சாப்பிட்ட கையை கழுவி விடுவாங்க. சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, வீட்டு வேலைகள் எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க. அதான் சொன்னா வீட்டு வேலையை வச்சுட்டு மஸ்ஜிதுக்கு போயிடுவாங்க. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனைவியுடைய உள்ளத்துல கணவன் மீது அன்பு பாசம் எப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகும் என்றா, அந்த மனைவி நினைக்கோடும் ஏண்ட எல்லா வேலையிலையும் எனக்கு ஒரு பார்ட்னராக என் ஹஸ்பண்ட் இருக்கிறார். அந்த எண்ணம் மனைவியுடைய உள்ளத்துல வராத வரைக்கும் நீங்க ஐபோனை கொடுத்தாலும், நீங்க இல்ல விலை உயர்வான ஆடைகளை வாங்கி கொடுத்தாலும், அவ எங்க ஃபாரின் ட்ரிப் கூட்டி போனாலும் அவட உள்ளத்தை உங்களால சந்தேசப்படுத்த முடியாது. மனைவியுடைய உள்ளத்துல வரணும், இவர் என்ற பார்ட்னர், கணவன் இல்ல, பெஸ்டுக்கு பார்ட்னர். எனக்கு எது வந்தாலும் இவர் என்ன கவனிப்பார் என்ற ஒரு எண்ணம் மனைவியுடைய உள்ளத்துல வரணும். நான் யங்ஸ்டர்ஸ்க்கு வரும்போது தான் சொல்லிக் கொடுக்கிறது எல்லா விஷயங்களையும். மனைவிக்கு நோய் வந்துட்டு உடனே என்ன செய்யறாரு, மனைவி கொஞ்சம் சோம் இல்ல, 7 மினிட் வாட்டர் பாட்டில் எடுத்து ஊதி வைங்க, நான் வந்து எடுத்து போறேன். ஹஸ்ரத் ஊதுறது இருக்கட்டும், முதலாவது மனைவியுடைய தலையில கையை வச்சு நீங்க ஓதி ஊதுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுறாங்க, சுப்ஹானல்லாஹ், பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எல்லாம் இருந்தாங்களா என்று ஆச்சரியமாக இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுங்க, எனக்கு காய்ச்சல் வரும் போது, ஒரு நோய் வரும் போது ஏண்ட தலையில கையை வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் சூராக்களை ஓதி ஊதுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உள்ளத்துல எவ்வளவு அன்பு இருக்கும், என் ஹஸ்பண்ட் என்ன விட்டு கொடுக்கிறாரே இல்ல. அப்ப ஏத பார்ட்னருக்கு என்ன பத்தி எல்லாம் தெரியும். இந்த காலத்துல சைட் கேப்ல வச்சிருக்கிற பெஸ்டி என்று உண்டு, என்னது கேட்ட சொல்லுங்க, அவரே பெஸ்டி 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 என்னென்னமோ வச்சிருக்கிறாங்க சைட்ல. ஹராமான முறையில தொடர்புகளுக்கு என்னென்ன பேர் வைக்கணுமோ வச்சிடுறோம். ஹலாலாக இருக்கக்கூடிய எப்படி பார்ட்னர் ஆக்கணும், அதுக்கு என்ன செய்யலாம், அது எங்களுக்கு டோன்ட், அதை நாங்க சிந்திக்கிறதே இல்லை. ஒவ்வொரு முறையும் நீங்க யோசிங்க, என் வைஃபோட யாரும் வாழாத போல நான் வாழணும், யாருமே அதுக்கு என்ன செய்யறாங்க, யாரும் வாழாதது போல வாழணும் என்று அவங்க 2 பேரும் ஒத்துமையாக இருக்கிறாங்கன்றது எதுல காட்டுறாங்க, சோசியல் மீடியால காட்டுறாங்க. அவங்க டான்ஸ் ஆடுறது, அவங்க அங்க போறது, டீ குடிக்கிறது, அவங்க எல்லாம் எதுல காட்டுறாங்க, அதுக்கு நிறைய பேர் லைக் பண்றாங்க, ஷேர் பண்றாங்க, பெஸ்ட் லைஃப் என்றாங்க, குட் லைஃப் என்றாங்க. இந்த லைஃப் ஒரு நாளும் நிரந்தரமாக இருக்காது. நிரந்தரமாக எங்கேயாவது ஒரு இடத்துல வேறொன்று கொழுகும் போது, வேறொரு லைக் கொண்டு வேறொரு ஷியா ஒன்று படும் போது அந்த குருவி பறந்துடும், அந்த குருவி பறந்துடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய லைஃப் தவிர எந்த ஒரு லைஃபும் எங்களுக்கு முன்மாதிரி இல்லை. இந்த ஹதீஸை கவனமாக பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உங்களோட மூட் என்னோட ஒவ்வொரு நேரமும் எப்படி இருப்பீங்க என்பது எனக்கு தெரியும். யா ரசூலல்லாஹ், அந்த அளவுக்கு என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்களா, அந்த அளவுக்கு என்ன பத்தி உங்களுக்கு தெரியுமா, எப்படி சொல்லுங்க பாக்க. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுப்ஹானல்லாஹ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நீங்க என்னோட கோபமாக இருந்தா சத்தியம் செய்யும் போது இப்ராஹிமுடைய ரப்பின் மீது சத்தியமாக சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க, இப்ராஹிமுடைய ரப்பின் மீது சத்தியமாக. ஆனா என்னோட சந்தோஷமாக இருக்கும் போது முஹம்மதுடைய ரப்பின் மீது சத்தியமாக சத்தியம் செய்யும். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உங்களை வெறுக்கல்ல, கோபத்துல உங்களோட பேரத்தான் கொஞ்சம் வெறுத்தேன், நான் உங்களை வெறுக்கல்ல. அந்த அளவுக்கு மனைவிடைய ஒவ்வொரு விடயத்தையும் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கியிருந்தாங்க. எந்த அளவுக்கு பொண்டெண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆயிஷா, இப்படித்தான் ஒவ்வொரு மனைவியும், உதாரணத்துக்கு ஒரு மனைவியை சொல்றேன், எந்த அளவுக்கு அவங்களுடைய பொண்டெண்டா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் ஒரு கப்ல ஏதாவது குடிச்சிட்டு வைப்பேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, எந்த இடத்தால குடிச்சீங்க, கப்ல எந்த இடத்தால நீங்க
ட்ரிங்க் பண்ணீங்க சொன்னாங்க, யார சொல்லலாம் இந்த இடத்தால. திருப்பியும் கேட்பாங்க, ஷோர இந்த இடமா? ஓ யார சொல்லலாம். அப்ப எடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே இடத்துல வாய் வச்சு குடிப்பாங்க, வாய் வச்சு குடிப்பாங்க. சாப்பிடும் போது சாப்பாடை எடுத்து மனைவிக்கு ஊட்டுவாங்க, சாப்பிடுங்க வாப்பா. அது பல நிக்கா பயான்ல சொல்லிருக்கிறேன், பல நிக்காக்கள்ல சொல்லிட்டு நாங்களும் சாப்பாடு ஊட்டி இருக்கிறோம். எப்ப? வலிமால போட்டோமேனுக்கு முன்னால. அது மூற்றல்ல, சிலவங்க கொடுப்பாங்க, சிலவங்க வச்சே இருப்பாங்க. போட்டோமேன் ஒரு 10 ஷார்ட் எடுக்கிறத காட்டும், அது கொடுக்க முடியாது. மனைவிக்கு சாப்பாடு ஊட்டுறது சதகா என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவு என்று சொன்னா, சாப்பிட்டதுக்கு விந்தால் அந்த 5 விரல் இருக்குது, மனைவிட விரல கணவனுடைய விரலை சுவைக்கிறது சுன்னத் என்றாங்க. இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்டா, இன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வெளிரங்கத்தில் வாழ்றாங்க, ஆனா உள்ளம் உண்டு இல்ல. ஒரு திருமணத்துக்கு 2 பேரும் ஒன்றாக வாராங்க, ஒன்றாக ஹோலுக்குள்ள போறாங்க, 2 பேரும் போகும் போதும் 2 பேரும் ஒரே வாகனத்துல போறாங்க, ஆனா வீட்டுக்குள்ள செப்பரேட்டாக இருக்கிறாங்க, பேசுறாங்க இல்ல, உள்ளங்கள் உண்டு இல்ல. 2 பேருக்கும் சொல்றாங்க எங்களுக்கு ஒத்து வருவது இல்ல. ஏதோ முடிச்சதுக்கு சில பெண்கள் சொல்றாங்க பேசும் போது, ஹஸ்ரத் பிள்ளைகளுக்காக வாழ்றோம், நாங்க பிள்ளைகளுக்காக பொறுமையாக இருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, எங்க நாங்க தவற விட்டோம் என்றா, இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட மனைவிக்கு கிஃப்ட் கொடுங்க. உங்களோட மனைவிக்கு, எந்த மனைவிக்கு? நிக்கா செஞ்சதுக்கு பின்னால் உள்ள மனைவிக்கு. மனைவி ஆக போறவங்களுக்கு அல்ல. மனைவி ஆக போற ஒருவருக்கு பிப்ரவரி 14 கிஃப்ட் கொடுக்கிறது அதை நான் சொல்லல. கபில் து நிக்கா இந்த ஆகினத்துக்கு பின்னால் உள்ள மனைவி இருக்கிறாரு, அந்த மனைவிக்கு கிஃப்ட கொடுங்க. உங்களால ஏழுமான ஒரு கிஃப்ட கொடுங்க. அது 2 பேருடைய உள்ளத்திலையும் அன்பையும் முஹப்பத்தையும் உண்டாகும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுறாங்க, எந்த அளவுக்கு எங்களை 2 பேரையும் பிரிக்கலண்டா, லைலா மஜ்னூன் காதல், ரோமியோ ஜூலியட், டைட்டானிக் காதல், இப்படி என்னென்னமோ காதலை பார்க்கிறோம், நாங்க படிக்கிறோம், தூக்கி வீசுங்க எல்லாம். இந்த புக்ஸ் எல்லாம் நத்திங். ரசூலுல்லாஹுடைய காதலை பாருங்க, ரசூலுல்லாஹுடைய அவங்களுடைய இந்த காதல் லைஃப் எடுத்து படிங்க. சுப்ஹானல்லாஹ், அதை விட இன்ட்ரெஸ்டான ஒன்று இல்ல இல்ல. எல்லா காதலரும் காதலியும் வாழ்ந்தாங்க உண்மைதான், ஆனா அவங்களுடைய டெத் லைஃப், அவங்களுடைய மரண லைஃப் வித்தியாசமாக இருந்துச்சு, வித்தியாசமாக. யார் எடுத்தாலும் வித்தியாசமாக. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கும் அவர்களுக்கும் மத்தியில ஒற்றுமைண்டா, எங்கட வீட்டுல பிலோ இல்ல. என்ன இல்ல? பிலோ இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலோ இது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்ன மடித்தான், என்ன மடியில தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எப்படி காதலிச்சிருப்பாங்க மனைவிய, எப்படி பார்த்திருப்பாங்க. அப்படிப்பட்ட இப்பயும் இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் எங்க உம்மத்தில் இருக்கிறாங்க. சிலர்கள் அல்ஹம்துலில்லாஹ் மனைவியுடைய ஹக்குகளை சரியாக பேணக்கூடியவங்க இந்த மஜ்லிஸ்ல பலர்கள் இருப்பாங்க, அல்லாஹ் கபூல் செய்யட்டும். பலர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நைட்ல ஒரு நாள் நாங்க எல்லாரும் ஒரு ஹதீஸ படிச்சிருப்போம். என்ன ஹதீஸ்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வீங்கக்கூடிய அளவுக்கு தொழுதாங்க. இதை சொல்லி முடிச்சிருப்பேன். கால் வீங்கக்கூடிய அளவுக்கு தொழுதாங்க. அந்த ஹதீஸ் யாரு கேள்விப்பட்டிருக்குது? இரவெல்லாம் வணங்கினாங்க. ஆனா அந்த ஹதீஸ் ஒரு இபாரத் இருக்குது, நாங்க பார்த்திருக்க மாட்டோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, என்ன யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் இது ஒரு படிப்பினைக்காக சொல்றேன், கவனமாக கேளுங்க. ஏன்னா வரக்கூடிய ப்ராப்ளத்துல ஆக மெயின் ப்ராப்ளம் இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடு ஜாமத்துல கேக்குறாங்க, நடு நிசியில, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ப்ளீஸ் பண்ணி நான் ரெக்வெஸ்ட் பண்றேன், தொழோனும் அனுமதி தாரீங்களா, தொழோனும் அனுமதி தாரீங்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஏடா இது ஏன் நைட், எனக்குரிய நைட், நீங்க எனக்கு தர வேண்டிய இரவு, நான் தர மாட்டேன். ஆனா ரப்புக்காக என்று கேட்கிறீங்க, அதனால நான் விட்டு தந்துட்டேன். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்துல ஈடுபடுறாங்க. இதுல என்ன தெரியுமா, உலமாக்கள் சொல்றாங்க, வைஃபுடைய நேரத்துல ஒரு ஹஸ்பண்ட் தரக்குறைச்சல் செய்ய முடியாது. நாங்க பொரின் போறோம், அங்க போறோம், இங்க போறோம், போயெல்லாம் வாரோம், வியாபாரத்துக்கு போறோம். எங்கட குடும்பம், எங்கட ஃபேமிலி, எங்கட உம்மா வாப்பா, எங்கட சூழ உள்ள எங்கட மஹல்லால் உள்ள ஏழை மக்கள் எல்லாரையும் கவனிக்கணும், அதற்கு நான் சம்பாதிக்கணும், நீயத் நல்லம். ஆனா மனைவிக்கு கொடுக்கக்கூடிய நேரத்துல நீங்க தரக்குறைச்சல் செஞ்சிடவா. இதுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ்
சாட்டர்டே சண்டே ப்ளீஸ் பண்ணி சொல்றேன், மாசத்துக்கு ஒரு நாள் பிரின்ஸ்மாரோட போங்க, பிரச்சனை இல்ல. ஒவ்வொரு சாட்டர்டே சண்டேயும் பிரின்ஸ்மாரோட போகவான. ஒரு டீ, ஒரு சீஸ் கொத்து, இல்ல ஒரு பர்கர் பண்ண 9 o'clock ஆர்டர் பண்ணி போவர காட்டும் அந்த டீயை குடிச்சு கொண்டிருக்கிறார் ரோட்ல. அந்த பர்கர் பண்ண அவர் கம்ப்ளீட் பண்ற நேரத்துல ஃபஜ்ருக்கு அதான் சொல்லுது. இது வைஃபுக்கு வெளியில சொல்லல. வைஃபுக்கு வெளியில எப்படி சொல்றது? சொல்லிக் கொள்ளல. மனசுல போட்டத அதை என்ன செய்யறா? இறுகி இருக்கா. வீட்டுக்கு வந்ததோட இவர் சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் ஹசரத் மோத்துல பாயிரா, சாமனத்தை தூக்கி வீசுறா, கதவை உரம பூட்டுறா, இவோட ஏழு ஹசரத் எனக்கு சந்தோஷம் இல்ல. நான் யோசிக்கணும், எங்கடா பிறவிட்ட அவரோட ஏன மகன் என்ன, எந்த கிரேட், எங்க படிக்கிறாரு, எந்த வேனங்களோட போறாரு, எந்த திரிவிலங்களோட போறாரு, ஒன்றும் தெரியாது. நாங்க மாஷால்லா மந்த்லி கடைசியில எல்லாமே செட்டப் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆன்லைன் டிரான்ஸ்பர் எல்லாம் டைமுக்கு போகுது. ஆனா ஒன்றும் தெரியா, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். இல்ல, உட்காந்து பேசுங்க. சில நேரத்துல கிச்சன்ல பைப்ல லேசா லீக் கொண்டிருக்கும். அதை அவ எதிர்பார்ப்ப என் ஹஸ்பண்ட் செஞ்சு தரணும். அதுல விட்ட பில எங்கேயோ போய் முடியுது. டாய்லெட்ல கதவை லாக் பண்ணி கொள்ளலாம் இருக்கும். எங்கேயோ விட்ட பில எங்கேயோ போய் முடியும். சின்ன சின்ன விஷயங்கள் தான். உட்காந்து பேசுங்க. யாருக்கெல்லாம் மனைவிமார் முகம் தந்து பேசுறாங்க இல்லையோ, அப்படிப்பட்ட யங்ஸ்டர்ஸ் பார்த்து சொல்றேன், இன்னைக்கு போய் உட்காருங்க. கிறிஸ்துக்கு சலாம் சொல்லுங்க. சொல்லுங்க, இதற்கு முன்னால் ஏதாவது செஞ்சா மன்னிச்சு போங்க. மன்னிப்பு கேட்கறதுனால ஒரு நாளும் நீங்க குறைஞ்சு போக மாட்டீங்க. இப்ப ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 20 நிமிடம். எவ்வளவு? அதை விட கூட கொடுத்துருவானு. அது வேற எங்கேயாவது போய் நின்றுடும். மனைவியோட குறைஞ்சது ஒரு நாள். இன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸர் டு மக்ரிப் எல்லா பெண்களையும் எல்லா மனைவிமாரையும் சந்திப்பாங்க. அந்த 9 மனைவிமாருக்கு கொடுத்த டைம் நாங்க அதை பிரிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு மனைவிக்கு 20 நிமிடம் கொடுத்திருக்கிறார். ஒரு நாளைக்கு பேசுறதுக்கு. பேச டைம் கொடுங்க. ப்ராப்ளத்தை கேளுங்க. நீங்க செஞ்சு கொடுக்காட்டியும் ப்ராப்ளம் இல்ல. அவனுக்கு நம்பிக்கை ஹஸ்பண்ட் பேச்சு கேட்கிறாரு. ஹதீஸ்ல எங்கேயும் வரல மனைவி கிட்ட மஷூரா கேட்கவானது. மனைவி கிட்ட மஷூரா கேளுங்க. இன்னைக்கு நிறைய பேர் எங்கட வஃபாத்துக்கு பின்னால எங்கட பிள்ளைகள் எங்கட மனைவி மக்களை தவறாக என்று சொல்லல, மோசமாக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு பெரிய வியாபாரி, பெரிய பிசினஸ் மேன், நம்பிக்கையா செஞ்சாரு, திடீரென்று வஃபாத் ஆகிட்டாரு. வஃபாத்துக்கு பின்னால மனைவி கொண்டும் தெரிய பாவம், என் ஹஸ்பண்ட் என்ன தொழில் செஞ்சாரு, பேங்க் பேலன்ஸ் என்ன, அவட பாஸ்வேர்டு என்ன, எந்த பேங்க்ல அவட செக் புக், இது ஒன்றுமே தெரியா. வாரவன் எல்லாம் சொல்றான், உங்களோட மாப்பிள்ளைக்கு இவ்வளவு கடன் தரணும், அவ்வளவு கடன் தரணும். இது மேலே கீழே பாவம் முழிக்கிறா. யூசுப் முஃப்தி அவங்க சொன்ன ஒரு யாபம் வருவது. கொரோனா டைம்ல ஒரு புள்ள சொல்றாரு, ஏண்ட வாப்பாவை நல்ல காலம் 10 வச்சாங்க, இல்லண்டா நாங்க முடிஞ்சு. வாப்பாவை நல்ல காலம் 10 வச்சுட்டாங்க. கண்ணியமானவர்களை, மனைவியை நேசிங்க. கடைசியாக என்னண்டா, நானும் நீங்களும் துவா கேட்கிறோம், யா அல்லாஹ் ருக்கூல மௌத்தத்தா, சுஜூதுல மௌத்தத்தா, காபால மௌத்தத்தா, ஹரம் ஷரீஃப்ல மௌத்தத்தா, நல்ல மௌத்து நல்ல மையத்து கேளுங்க. ஆனா நான் ரெக்வெஸ்ட் பண்றேன், உங்களோட துவால இதையும் சேர்த்துக்கோங்க. யா அல்லாஹ் சுஜூதுல மௌத்தத்தா, குர்ஆனோட மௌத்தத்தா, நோம்பாலியாக மௌத்தத்தா, ஜிக்ரோட மௌத்தத்தா. யா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகினது போல மௌத்தத்தா. என்ன மௌத்து? யா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகினது போல எனக்கு வஃபாத்தா. கேட்க பயம். ஏன் பயம்? மனைவிட மடியில மௌத்தாகணுமே. ஏன் மனைவிட மடியில மௌத்தாகணுமே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு காதலிச்சாங்கடா, அவங்களோட மௌத்தும் ஆயிஷா ரலியல்லாஹு மடியில தான். லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹும்ம ஃபிர்லி அல்லாஹும்ம ரஹம்னி பிர்ரஃபீகில் அலா என்று கலிமாவை சொல்லிக்கொண்டு எங்க தன்னுடைய ரூஹ விட்டாங்கடா, தன்னுடைய கண்ணியமான சங்கையான அன்பான காதலிச்ச தன்னுடைய மனைவியுடைய மடியில தான். அதனால அல்லாஹ் இடத்துல துவா கேளுங்க, யா அல்லாஹ் என்ன நம்பி வரக்கூடிய இந்த இடத்துல பெண்கள் இல்ல, இருந்தா அவங்களுக்கு பேசலாம். இந்த இடத்துல ஆண்கள் இருக்கிறீங்க, அதனால சொல்றேன், உங்களோட துவால கேளுங்க, யா அல்லாஹ் ஏண்ட மனைவி எனக்கு ஹைராக அமைச்சிடு. அதோட திருமணத்துக்கு போறதுக்கு முன்னால ஹஸ்ரத் துவா செய்யுங்க, நண்பர்களை பார்த்து துவா செய்யுங்க என்று கேட்கறத விட நல்ல கேளுங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால ஒரு சிறந்த கபூலிய துவா இருக்கும் என்றால் அது உம்மா வாப்பா. அவங்களோட துவா இல்லாம இதையும் ஆரம்பிச்சிடவாங்க. பெண் பிள்ளை யாரப்பா? கட்டாயமா சொல்லுங்க, மகள் கிட்ட போறதுக்கு முன்னால 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்க்கு ஷுக்ர் செஞ்சுட்டு சதக்கா ஒன்று கொடுத்துட்டு உம்மா வாப்பட கையெடுத்து மோதுங்க. சுன்னத் கைய மோந்து நெத்திய மோந்து, உம்மா வாப்பா என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்று துவா செய்யுங்க.
இதை செஞ்சுட்டு உங்களோட குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிங்க. ஆரம்பிப்பதற்கு முன்னால் நீங்க 2 பேர் 2 ரக்காத் தொழுது இரவு நேரத்துல நீங்க துஆ கேளுங்க, மனைவி ஆமீன் சொல்லட்டும். அதே நைட் ஃபஜ்ரை மிஸ் பண்ணிடுவாங்க. முதலாவது இரவு ஃபர்ஸ்ட் நைட் யார் யாரும் என்னென்னமோ விளக்கம் சொல்லிடுவாங்க, ஹனிமூன் என்றுவாங்க, என்னென்னமோ பேர் சொல்லுவாங்க. ஆனா உங்களோட லைஃப் ஆரம்பிக்கணும் படைச்ச ரப்ப சந்தோஷப்படுத்தி. தஹஜ்ஜத் மிஸ் பண்ணவானும், அதை மிஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்ல, சுபஹ் மிஸ் பண்ணிடுவாங்க. சுபஹ் தொழுகையை கொண்டு ஆரம்பிங்க. அதற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக ஷுக்ர் செய்யுங்க. அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக ஆக்கி செய்வீங்களா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்வானாக. வந்திருக்கக்கூடிய எங்கள் எல்லோரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இந்த 2 வீட்டார்களும் உங்கள் எல்லாரையும் அழைச்சது ஒரே ஒரு நோக்கம், உங்களோட துஆ இந்த பிள்ளைக்கு கிடைக்கணும். உங்களோட துஆ இந்த 2 குடும்பத்துக்கும் கிடைக்கணும் என்ற ஒரு நல்ல நியத்துல உங்களோட எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கிறாங்க. அதனால நாங்க ஒவ்வொருவரும் அந்த கடின செய்வோம் இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு லக வபாரக அலைக வஜமஅ பைனகுமா ஃபீ கைர். பாரக்கல்லாஹு லக வபாரக அலைக வஜமஅ பைனகுமா ஃபீ கைர். முடியுமானவங்க இன்ஷா அல்லாஹ் உங்களோட ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னால தஹஜ்ஜுதுல இந்த நிக்காஹ யாபகம் வச்சு உங்களோட தொழுகையில துஆ கேளுங்க. யா அல்லாஹ் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சிறப்பாக ஹைராக நலவாக ஆக்கி வச்சிருந்து அல்லாஹ் எங்கட பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சிறப்பாக ஹைராக நலவாக ஆக்கி வைப்பான். வல்ல நாயன் அல்லாஹ் எங்கள் எல்லோரும் நல்ல விடயங்களுக்கு சாவியாக பயன்படுத்துவானாக. இந்த 2 குடும்பங்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. இந்த 2 குடும்பங்களை மற்ற குடும்பங்களுக்கு முன்மாதிரியான குடும்பமாக அல்லாஹ் ஆக்கி வைத்து 2 குடும்பத்துக்கும் இந்த 2 கணவன் மனைவிக்கும் சாலிஹா